10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாத்தீங்க அப்படினா நமக்கு +2 டாபிக்ல வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் நிறைய வந்து நம்ம இந்த தூந்திரா ஃபாரஸ்ட்டு, இந்த கோனிஸ்பரஸ் ஃபாரஸ்ட்டு, டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட் ஆஃப் த டெசார்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், இப்போ இதை பற்றி நம்ம எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ ஸ்னோ, தூந்திரா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ லேட்டிடியூடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஸ்னோ அப்படின்னா 14,500 அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கெலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னா டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இட் இஸ் an imaginary line in a mountain or higher areas of the land that marks the level above which is a tree do not grow. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் நமக்கு வளரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போக போக என்ன ஆகாது அப்படின்னா அந்த இடத்துல என்னது மரம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. இப்போ ஹிமாலயாஸ் நீங்கள் ஒரு சில படத்துலையோ ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜியாகிரபி சேனல்லையோ பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயோட ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எவரெஸ்ட் சிகரமே எடுத்துங்க. அப்போ அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிளான்டேஷனுமே இருக்காது. ஓகேங்களா. இப்போ மெயினாக ஏன் அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்டேஷன் இல்லை அப்படின்னா மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பனிப்பொழிவு. சரிங்களா. தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்கு நமக்கு பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா. அடுத்த ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்டு. சரிங்களா. தொடர்ந்து வேகமாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிளான்ட்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டேபிளாக க்ரோத் ஆக முடியாது. அப்போ இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ரீசன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியாது நமக்கு வந்து பிளான்ட்னால் க்ரோத் ஆக முடியாது. அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் லைன் வரைக்கும் பிளான்ட் க்ரோத் ஆகுதோ அந்த லைனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா த டிம்பர் லைன் ஆர் ட்ரீ லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. அப்போ திஸ் ஆல்டிடியூடு லிமிட் ஆஃப் நார்மல் ட்ரீ. அப்போ நார்மல் ட்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லாட்டிடியூடில் வந்து எவ்வளோ வரைக்கும் க்ரோத் ஆகுது அப்படின்னா 3000 to 4000 இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்லிமீட்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீட்டர்ஸ் லெவல் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம க்ரோத் ஆகும். மீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுங்க, மில்லிமீட்டரில் மீட்டர்ஸ் அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத் ஆகும். அப்போ 3000 to 4000 அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு க்ரோத் ஆகும். அண்ட் தென் எஃபெக்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். சரிங்களா. எஃபெக்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரோடைய மெயின் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாலோயிங் physiological process or influence of the temperature. அப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பண்ணி நமக்கு என்னது நிறைய physiological activities எல்லாமே நமக்கு நடக்கும். First of all, the temperature affect on the enzymatic action of all the biochemical reaction in the plant body. ஃபஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்குது நமக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது ஆல் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே பிளான்ட் பாடியில் நடக்குது. அப்போ டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னா என்னது எந்த ஒரு ப்ராசஸுமே நமக்கு நடக்குதில்லை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீடு க்ரோத் ஆகணும் அப்படின்னாலும் என்ன தேவை நமக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரி செல்சியஸாவது இருக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை ஒரு குறிப்பிட்ட ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது வேணும் இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ சம்மர் சீசனில் பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு என்ன ஆகும் நமக்கு ஈஸியாக நமக்கு என்ன ஆயிரும் டைஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர் அந்த இடத்துல என்னது நமக்கு அதிகம். இதே வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
நல்ல ஒரு மழை காலம் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ரொம்பவும் லோவாக இருக்கும். அப்போ லோவாக இருக்கக்கூடிய சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சாப்பிட்ருந்தா கூட என்னது நமக்கு அதில் வந்து நமக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாமல் எப்பயுமே நமக்கு என்னது ஒரு சாஃப்டாக ஃபீலிங் இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்னது அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நமக்கு என்ன ஆகுது, லோவாகுது இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் பிளான்ட்லேயும் என்ன நடக்குது நமக்கு. அப்போ அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பிளான்ட் பாடியில் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை நமக்கு இந்த இடத்துல, டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் அஃபெக்ட் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் of all the biochemical reaction in the plant body. It influence CO2 and O2 solubility in the biological system, increasing the respiration and stimulate growth of seedling. The CO2 and O2, the solubility in the biological system, increasing respiration and the stimulate growth of seedling. அப்போ விதை முளைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன், ஓகே 10 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் தான் சீடே ஆகும் நமக்கு க்ரோத் ஆகும். அப்போ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரை விட லோவாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, இந்த பிளான்ட்னால க்ரோத் ஆக முடியாது. ஸோ அப்போ டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி கேன் ஸ்ப்ரெட் டிசீஸ் டு பிளான்ட். அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரொம்பவும் லோவாக இருக்குது. டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் ஈரப்பதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹை ஹியூமிடிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சரிங்களா? அதனால தான் என்னது நமக்கு மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், குளிர் காய்ச்சல்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸோட கேரக்டர்லாம் வந்து டாமினன்ட் ஆகிறதுக்கான ஒரு, அதாவது அதனுடைய வயபிலிட்டி அதிகமாகிறதுக்கான ஒரு இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாய்ச்சர் அல்லது ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்க? அப்போ ஈஸியாக அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அடுத்தது த வேரியிங் த டெம்பரேச்சர் வித் மாய்ச்சர் determine the distribution of the vegetation of the type of the varying the temperature. அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத்தோட கேரக்டர் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பைன் ஃபாரஸ்ட்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த இடத்துல என்னது பைனஸ்மாக இருக்கக்கூடிய ட்ரீ தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக க்ரோத் ஆகும் இல்லைங்களா? அப்போ மற்ற பிளான்ட் கேரக்டர் வந்து அந்த இடத்துல என்ன ஆகாது, க்ரோத் ஆக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளான்ட் என்ன ஆயிருக்கும், அடாப்டேஷன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் டீக், ஒரு தேக்கு மரம் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ தேக்கு மரத்தை கொண்டு போயிட்டு இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சா என்ன ஆகும், ஆல்ரெடி நமக்கு என்னது டீக்னாலே பெரிய ப்ராட் லீவ்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பனி என்ன ஆகும், நமக்கு அதில் ஃபுல்லாக படிஞ்சு அதோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஒடிச்சு விட்டுரும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட் என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அதனால தான் என்னது ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு, தன்னோட கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒப்பன்ஷியா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பிளான்ட் என்னது ஒரு ட்ரை கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். சரிங்களா? அப்போ அந்த ஜீரோபைட்டிக் பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டர் எவாபரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக லீஃப் என்ன பண்ணியிருக்கு, நமக்கு தான்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ இதுவும் என்னது அப்படின்னா அடாப்டேஷன் ப்ராசஸ் தான். தன்னோட வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் சைக்கிளில் கொண்டு போகிறதுக்காக நமக்கு லீவ்ஸ் இருந்தால் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எவாபரேஷன் நடக்கும். ஸோ என்ன பண்ணணும், அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய குறைஞ்ச அளவு வாட்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக லீஃப் என்ன பண்ணிடுது, இது மாடிஃபை டு த ஸ்பைனாக மாறிடுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் செய்யுது. அப்போ அந்த ஃபங்க்ஷனை யார் செய்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் பார்ட்டிகல் அதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபார்ம் ஏ ஃபோட்டோ சிந்தசிஸ். இதான் எஃபெக்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். அடுத்தது வாட்டரோட கேரக்டர். இப்போ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்
ஏன்னா அதுதான் நமக்கு என்னது கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருக்குது. அப்போ இட் இஸ் அ எஃபெக்ட் ஆன் வைட்டல் ப்ராசஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். It is believed that even life had the originate only in the water during the evolution of the earth. அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு உயிரினம் தோன்றி இருக்குன்னா அதுக்கு முழுக்க வாய்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா வாட்டராக தான் இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்னது லிவிங் ஆர்கானிசமே கிடையாது. ஸோ வாட்டர் கவர் வித் த மோர் தென் 70%. எத்தனை பர்சன்ட் கவர் பண்ணியிருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட என்னது 70% வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக எர்த்தை என்னது ஃபுல்லாக எர்த் சர்ஃபேஸ் ஃபுல்லாக சீ வாட்டர் தான் நமக்கு இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 30% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவா இருக்குது நமக்கு லேண்ட் பிளேஸாக நமக்கு இருக்குது. அப்போ இன் நேச்சர் வாட்டர் இஸ் அவைலபிள் டு த பிளான்ட் இந்த 3 ways. எப்படி ப்ரெசன்ட் ஆகிருக்கு வாட்டர்னு பார்த்திங்க அப்படின்னா தேர் அட்மாஸ்பிரிக் மாய்ச்சர். எப்படி இருக்குது நமக்கு அட்மாஸ்பிரிக் மாய்ச்சராக ஈரப்பதமாக இருக்குது. அடுத்தது பர்செப்ஷன் அண்ட் த சாயில் வாட்டர். இந்த மாதிரி நமக்கு என்னது அப்படின்னா 3 ஸ்டேஜஸாக இருக்குது. அப்போ உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, இருக்கிறதுலே ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் இன் பியூர் வாட்டர் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ பியூர் வாட்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சாயில் வாட்டரா அப்படின்னா கிடையவே கிடையாது. எது வந்து அதிகமாக நமக்கு வந்து இருக்குதுன்னா அட்மாஸ்பிரிக் மாய்ச்சரில் தான் என்னது அதிகமான பியூர் வாட்டர் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. இதை ஒரு பாயிண்ட்டை நினைப்பு வச்சிங்க. அப்போ கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க, அட்மாஸ்பிரிக் மாய்ச்சர்னு சொல்லக்கூடியதான் இருக்கிறதுலே அதிகமான அளவு பியூர் வாட்டர். ஓகே சரி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அப்போ எவர் கிரீன் என்ன அர்த்தம் நமக்கு எப்பயுமே பசுமையாக இருக்கக்கூடியது, பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பவுண்ட் வேர் ஹெவி ரெயின்ஃபால் ஆக்கர் த்ரூ அவுட் த இயர். அப்போ என்ன பண்ணும் தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே. அப்போ ஹெவி ரெயின்ஃபால் ஆக்கர் த்ரூ அவுட் த இயர். அடுத்தது ஸ்கிலரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட். ஓகே. Found where heavy rainfall occur during winter and low rainfall during the summer. Okay. Found where is a heavy rainfall occur during the winter and low rainfall during the summer. அப்போ இந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கிலரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பேர் ஸ்கிலரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடியது. This productivity and the distribution of the plant depend upon the availability of water. அப்போ பிளான்ட் என்னது நமக்கு நீரை பொறுத்து தான் அதனுடைய கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஆர்கன்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரை பொறுத்தா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைலத்தோட கேரக்டர் எப்படி இருக்கும் நமக்கு வெல் டெவலப்டு கண்டிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. சரிங்களா. இப்படி சைலம் இருந்தாலே எப்படி இருக்கும் இருந்தால் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா பூரிலி டெவலப்பாக மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குமோ தவிர்த்து வெல் டெவலப்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கான ஒரு கேரக்டர் அதுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணல அது சைலத்துக்கான கேரக்டர் வந்து எதுவுமே அது டெவலப் பண்ணலை. ஸோ தட் இஸ் கால் த நேச்சர் ஆஃப் ஆர் அடாப்டேஷன் ஆஃப் த வாட்டர். ஓகே. அப்போ வாட்டர் கிடைக்கக்கூடியதை பொறுத்து என்ன பண்ணியிருக்கணும் பிளான்ட் வந்து நமக்கு டெவலப் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ட்ரக்கீட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டு, வெசல்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே. அப்போ திஸ் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட் டிபெண்ட் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். வாட்டரை கிடைக்கக்கூடியதை பொறுத்து நம்ம என்ன ஆகும் நமக்கு மாறும். அப்போ ஃபர்தர் குவாலிட்டி of water is also important especially for the aquatic organism. The total amount of water, the salinity in the different water bodies. Example 5% in inland water. அதாவது 5% என்னவா இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. சரிங்களா. மீதி இருக்கக்கூடிய 30 to 35% என்னவா இருக்குது அப்படின்னா சீ வாட்டராக இருக்குது. ஓகே. அடுத்தது தேர்ட் பாயிண்ட் மோர் தென் 100% இன் ஹைப்பர் சலைன் வாட்டர், அதாவது லகூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கொஷின் கேட்பாங்க லகூன்ஸ்னால் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா மோர் தென் 100% ஹைப்பர் சலைன் வாட்டருக்கு என்ன பேர் அப்படின்னா லகூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. இதை நினைப்பு வச்சுங்க. ஓகே. அடுத்தது பேஸ்ட் ஆன் த ரேஞ்சஸ் ஆஃப் த டாலரன்ஸ் ஆஃப் த salinity
organism are derived into the two type யூரோஹலைன் ஸ்டெய்னோஹலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ யூரோஹலைன் அப்படிங்கிறது ஆர்கானிசம் which can live in the water with is a wide ranges of the salinity. அப்போ இந்த இடத்துல என்னது wide ranges அப்படின்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஆர்கானிசம் which can live in this water with wide ranges of the salinity. Example, marine algae and marine angiosperm. Marine algae and marine angiosperm. Stenohaline, organism which can be withstand only small ranges of the salinity. Example வந்து பார்த்தீங்கன்னா plants of the estuaries. அப்போ ஸ்டெனோஹலைன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்மால் ரேஞ்சஸ் ஆஃப் த salinity. உப்புத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டெனோஹலைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. யூரோஹலைன் அப்படின்னா வித் த வைட் ரேஞ்சஸ் ஆஃப் த salinity. ஸ்டீனோஹலைன் அப்படிங்கிறது ஸ்மால் ரேஞ்சஸ் ஆஃப் த salinity. ஓகே, இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம 2 டைப்பாக இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே சார், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினாலஜி என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஓகே சார், இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக திரும்பவும் டிவிஷன் பிரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், போர்டில் பாருங்கள். ஸ்டீனோதெர்மல், ஸ்டீனோஹலைன், ஸ்டீனோசியஸ், ஸ்டீனோஹைட்ரிக், ஸ்டீனோபேஜிக், ஸ்டீனோபாத்திக். அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோதெர்மல், யூரோஹலைன், யூரோசியஸ், யூரோஹைட்ரிக், யூரோபேஜிக், யூரோபாத்திக். ஃபஸ்ட்டு யூரோதெர்மல் அப்படின்னால என்னது நமக்கு டெம்பரேச்சர். ஓகே, யூரோஹலைன் அப்படின்னா என்னது சாலினிட்டி உப்புத்தன்மை. யூரோசியஸ் அப்படிங்கிறது ஹேபிடேட் செலக்ஷன் ஈகாலஜிக்கல் நிச் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ நிச்சுங்கிற வார்த்தை சொன்னது யார் நமக்கு கிரினல் அப்படிங்கிறது நினைப்பு வரணும். அடுத்தது யூரோஹைட்ரிக், ஹைட்ரிக்னா வாட்டர். யூரோபேஜிக்னா ஃபுட்டு. அடுத்து யூரோபாத்திக் அப்படின்னா டெப்த் ஆஃப் த வாட்டர் இன் ஹேபிடேட். டெப்த் ஆஃப் த வாட்டர் இன் ஹேபிடேட். இதெல்லாம் எதில் வருது நமக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலரன்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் அது 1 மார்க் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. சரியா, நல்லா ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி, அதாவது சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, உதாரணம் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு வேர்டு சொல்லணும்னு வச்சுங்களேன். நீங்கள் கருவேல மரம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, அப்போ அந்த அக்கேஷியா நிலோட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன பேருன்னா இந்த கருவேல மரம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா அது வளரக்கூடிய இடத்துல சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு மரத்தையுமே வளர விடாது. சரிங்களா, அது என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி. சரிங்களா, அந்த அமிலத்தன்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ட்ரீ எதுவுமே க்ரோத் ஆக விடாது. ஸோ தட் இஸ் கால் த ஒன் டைப் ஆஃப் த கேரக்டர். எக்ஸாம்பிள் சோயாபீன் அண்ட் டொமேட்டோ மேனேஜ் டு த tolerate presence of cadmium poisoning by the isolating cadmium and storing into the few groups of the cells and prevent cadmium affecting others. அப்போ காட்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா எஸ்பெஷலி வந்து சோயாபியம் அண்ட் டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை அதுக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது ரைஸ் அண்ட் ஐகார்னியா வாட்டர் ஹைஸ்னித். இந்த டாலரேட் சகிப்புத்தன்மை இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்மியம் பை பைண்டிங் டு தர் புரோட்டீன். காட்மியம் பை பைண்டிங் டு தர் புரோட்டீன். அப்போ இது என்னது ஒரு சகிப்புத்தன்மைன்னு சொல்லக்கூடியது இருக்குது. அப்போ அந்த காட்மியம் எங்கே போய் பைண்ட் ஆகுது அப்படின்னா புரோட்டீனோட போய் என்ன ஆகிக்குது நமக்கு பைண்ட் ஆகிக்குது. அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அடுத்தது இஸ் அ பிளான்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரிமூவ் காட்மியம் ஃப்ரம் த கண்டாமினேட்டட் சாயில். திஸ் இஸ் நோன் ஆஸ் அ ஃபைட்டோ ரிமிடேஷன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபைட்டோ ரிமிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம தனித்தனியாக கேரக்டரை பிரிச்சுக்கலாம். அடுத்தது விண்டு. விண்டுனா நமக்கு என்னது காற்று இல்லையா, அனிமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனிமோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு விண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கேரக்டர் நம்ம பேஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ விண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஏர் இன் எ மோஷன் இஸ் கால் த விண்ட் மூமெண்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று இருக்கிறத பார்க்க முடியாது, பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது, உணர முடியும். சரியா, காற்று வேகமாக அடிக்குதா, அதாவது அதுக்கு வரக்கூடிய காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஈரப்பதமாக இருக்கா, குளிர்ந்த நிலையில் இருக்கா, அல்லது வந்து ஒரு ஹீட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். இட் இஸ் ஆல்சோ த வைட்டல் ஈகாலஜிக்கல் ஃபேக்டர். த அட்மாஸ்பியரிக் ஏர் contain a number of gases, the particle and other constituents. The composition of the gases in atmospheric is follows. அப்போ எத்தனை பர்சன்ட் இருக்குது, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 21% இருக்குது. CO2 கார்பன் டை ஆக்சைடு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 0.03%. ஆர்கான் அண்ட் அதர் கேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.93% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. இப்போ விண்ட் அப்படிங்கிறது நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, CO2 0.03%, ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.93%. ஓகே, அப்போ விண்ட் வெலாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர் பண்ணக்கூடிய அந்த மீட்டருக்கு என்ன பேர் அப்படின்னா அனிமோமீட்டர். என்ன மீட்டர் அப்படின்னா அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதர் காம்போனன்ட் ஆஃப் த விண்ட் ஆர் வாட்டர் வேப்பர், கேஸஸ், பொல்யூட்டன், டஸ்ட்டு, smoke particle, microorganism, pollen grains, spore. Anemometer is the instrument used to measure the speed of wind. அப்போ அனிமோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஸ்பீட் ஆஃப் விண்டு, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கு அடுத்தது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆஃப் அல்பிடோ எஃபெக்ட். சரிங்களா, இது ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது டியூ நோ அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நமக்கு இதில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சரி, இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அல்லது அல்பிடோ எஃபெக்ட். த கேஸ் லெட் அவுட் டு த அட்மாஸ்பியர் கேஸஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடோ வேறு ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸஸ் இதெல்லாம் நமக்கு ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, கிளைமேட்டிக் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எமிஷன் ஆஃப் டஸ்ட்டு and aerosol, small solid or liquid particle in a suspension in the atmospheric from industries, automobiles, forest fire. So SO2 and DMC, dimethyl sulfur, play the important role for disturbing to the temperature level of any region. Aerosols with a small particle is reflecting the solar radiation entering into the atmosphere. This is called the albedo effect. என்ன காரணம் albedo effect னா என்னது, நமக்கு aerosols with a small particle is reflecting to the solar radiation entering to the atmosphere. இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். சரிங்களா, நல்ல ஒரு 12 o'clock டைம் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். அந்த கண்ணாடி என்ன ஆகுது, நமக்கு பட் லைட் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். சரிங்களா, அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கூடிய கேரக்டர் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து அல்பிடோ எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் த ரெடியூஸ் த டெம்பரேச்சர் கூலிங் லிமிட். photosynthesis and the respiration is a sulfur compound are responsible for acid rain. சரிங்களா, SO2 பொல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ SO2 பொல்யூஷன்ங்கிறது என்ன மெயின் அப்படின்னா acid rain due to the acidification of the rain water and destroy the ozone. சரியா, எதை வந்து நமக்கு வந்து ஹோல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஓசோன்ஸில் நமக்கு என்ன பண்ணுது, ஹோல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் விண்டு. Wind is an important factor for the formation of rain. Wind is an important factor for the formation of rain. Okay, இப்போ மெயின் வந்து நமக்கு எஃபெக்ட் ஆஃப் விண்ட் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா என்னென்னலாம் மெயினாக நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே சார், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின். அப்போ ரெயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பருவ காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சீசனல் சேஞ்சஸ்க்கு இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னா
விண்டு தான். ஓகே, அப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கூடிய வாட்டரை வந்து அதாவது இந்த மாய்ச்சர் ஈரப்பதமான காற்றை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் கொண்டு போகிறது யார் அப்படின்னா இந்த விண்டு தான். ஸோ wind is an important factor for the formation of rain. Causes the wave formation in a lake and oceans and the which promote the aeration of water. நீங்கள் கடல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து என்ன ஆகும், நமக்கு அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா, அந்த அலைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று தான் முக்கியமான ஒரு காரணம். அப்போ ஸ்ட்ராங் விண்ட் கேசஸ் த சாயில் எரோஷன் அண்ட் ரெடியூஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. அப்புறம் நல்லா வேகமாக அடிக்கக்கூடிய காற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும், நமக்கு மண் அரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்து நமக்கு ஏற்படுத்தும். அண்ட் ரெடியூஸ் இஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதோட என்ன ஆகுது, நமக்கு சாயிலோட வளத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே குறையுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ காற்று அதிகமாக அடிச்சதுன்னா என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கும். அதாவது நீராவி போக்குன்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன பண்ணும், அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கும் பொழுது, சரியா, இப்போ நீராவி போக்குன்னு சொல்லக்கூடியது அதிகரிக்கும் பொழுது அப்போ பிளான்ட் என்ன பண்ணும், நீர் தேவையால் சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும். ஓகே, அது ஒரு பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஹெல்ப் இன் பாலினேஷன். எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பாலினேஷன் சொல்லக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது நமக்கு எது அப்படின்னா விண்டு தான். ஸோ அனிமோஃபில்லஸ் கண்டிஷன். என்ன கண்டிஷன் நமக்கு, அனிமோஃபில்லஸ். இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப் இன் டிஸ்போசல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், சீட், ஸ்போர்ஸ் அண்ட் த சம் எக்ஸட்ரா. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விண்டு மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகுது, டிஸ்போஸ் ஆகுது. அடுத்தது ஸ்ட்ராங் விண்டு மேபி கேஸ் யூ த அப் ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீ. அப்போ நல்லா வேகமாக அடிக்கக்கூடிய ஒரு சூறாவளி காற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா மரத்தெல்லாம் ஒரு சில இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் வேரோடு என்ன பண்ணிடும், நமக்கு பிடுங்கி போட்டுரும் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு என்னது, அந்த ஏரோடைய ஃபாஸ்ட் இருக்கும். சரிங்களா, அப்போ அதனால தான் என்ன பண்ணுது, நமக்கு மரத்தை வேரோட சாய்க்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த மாதிரி இது